ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம நம்ம ஷோவில் மிஸ்ஸா லிசா ஜாய் ஃபேஷன் ஷோவில் இன்னைக்கு நம்ம என்னோட நாய்க்குட்டி பற்றி பார்க்க போகிறோம். என்னோட நாய்க்குட்டியை நீங்கள் பார்த்தது இல்லைல்ல? டொன்டடாய், இதுதான் என்னோட நாய்க்குட்டி. பாருங்க, நல்லா அழகாக இருக்கும். கடிக்க வரான் பாருங்க, கடிக்க வரான். எனக்கு காது பிடிச்சி தூக்குனா எனக்கு பிடிக்காது, அப்படியே கத்துவான். ஏன்னா எங்கள் ஊர்லெல்லாம் சொரணை இருக்கிறதுக்கு அப்படி தான் பிடிச்சி தூக்குவாங்க. பாருங்க, நாய்க்குட்டி எல்லாம் அழகாக இருக்கும். பாருங்க, கடிக்கிறோம். இவனோட பேர் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவனோட பேர் உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன். இவனோட பேர் ராஜா. எனக்கு லைட்டாக ஜுரம் இருக்குது, மூக்கு ட்ரையாக இருக்குன்னா ஜுரம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த வீடியோவில் நாய்க்குட்டியை காமிக்க போகிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் நாய்க்குட்டி எப்படி வளர்த்துக்கிறது, இன்னைக்கு எப்படி பார்த்துக்கிறது, அதெல்லாம் நான் சொல்லலை. இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த நாய்க்குட்டியை எப்படி வளர்க்குறது, என்னென்னலாம் தேவை அதுக்கு? இவனுக்கு டெய்லி சண்டே எலும்பு போடணும். அதுவும் இல்லாமல் இவனுக்கு நாய்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸை போடணும். அதுவும் இல்லாமல் இவனுக்கு ஒரு பெல்ட் வாங்கணும், சோப் வாங்கணும். இது ரெண்டும் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. அதுவும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் ஷாம்பு வாங்கணும். அது அது வெறும் வெயிட் அதிகம். அது இத்தனோண்டு பாட்டில் தான். அது 350 ரூபா. அவ்வளோதான். நீங்கள் அது வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. இல்லை நீங்கள் இதை குளிக்க வைக்கும்போது மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அது நல்லா கலக்கிட்டு இவனை குளிக்க வைங்க. உங்களோட நாய்க்குட்டிக்கு நீங்கள் குளிக்க வைங்க. எந்த மாதிரி மஞ்சள் பொடி? சாம்பாருக்கு போடுறதா இல்லை நாம் தேய்க்கிறதா? இது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு போடுறது இன்னும் பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு நாம் போடுற மஞ்சள் முடி எடுக்கும். நம்ம ஏன் ஐப்ராஸ்க்கு, தலைக்கு, அப்புறம் இந்த கண்ணுங்கிட்ட எல்லாம் போடுறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு முடி ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம போடுறதில்ல. நம்ம நாய்க்கும் நாம் போடுற மஞ்சளே போடக்கூடாது. போட்டால் இவங்களுக்கு இருக்கிற அழகான முடிகளும் கொட்டிடும். நம்ம என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு இருக்கிற சாம்பாருக்கு போடுற மஞ்சள் பொடியே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், கேமரா பார்க்குறதுக்கு அப்படியே கடிக்க வரோம் கேமராவை. பாருங்க, ஐயோ இங்கே பாருங்க. அப்புறம் காய்ஸ், நீங்கள் நாய்க்குட்டி அங்கே பார்க்குறேன். அங்கே பாரு, அங்கே பாரு. ஏன் நம்மளுக்கு பெல்ட் முக்கியம்னா, இவங்களை யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, நம்ம நாய்க்குட்டிங்களை யார் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, நம்மளோட பெல்ட் கலரு நம்ம நாப்க வச்சுக்கிட்டு நம்ம நாய்க்குட்டி தேடும்போது நம்மளுக்கு அந்த பெல்ட் கலர்லேயே அந்த நாய் கிடச்சிச்சின்னா அந்த நாய் உங்களுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இவனுக்கு ஒரு டேக் போட்டு விட்டுருணும். டேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமாக ஆகிடும். இன்னைக்கு ஓகே காய்ஸ், நம்மளோட நாயோட வீடியோ முடிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னோட ராஜாக்கு நான் எப்படி ட்ரைனிங் கொடுக்க போகிறது அப்படின்னு வீடியோ போட போகிறேன். அப்புறம் காய்ஸ், நான் இன்னொன்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு மறந்துட்டேன். இந்த புண்ணுங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பாருங்கள், புண்ணு இருக்கு இல்லையா, இங்கே இருக்குமா, ஜூம் பண்ணு, புண்ணு பாருங்கள். புண்ணு உங்களுக்கு தெரியுதா காய்ஸ்? இந்த புண்ணுங்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக தலைக்கு போடுற எண்ணெயை இதில் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு தேய்க்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. அது வேறு இடத்துல விழுந்துச்சுன்னா தேய்ச்சிருங்க. அவ்வளோதான் காய்ஸ். மறக்காமல் எங்களோட எல்லா வீடியோஸையும் கரெக்டாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் தவறாமல் பார்த்துட்டிங்கன்னா யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா
இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா ட்ரிக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். பாய் காய்ஸ். பாய் சொல்கிறோம். பாய். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். ஊப்ஸ். இரு